இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம வீரா இருக்காங்கல்ல, அவங்க வந்து மாறன வந்து இந்த கேஸ்லேருந்தே காப்பாத்துறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க சேனல் மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனேயுமே வந்து அறிவழகன் வந்து கண்மணிக்கு கால் பண்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "என்ன மேடம் நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்க தங்கச்சியே வந்து வாதாடிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நல்லாவே இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "சார் இது எனக்கே தெரியாது. இந்த ட்விஸ்ட்டு வந்து அவ பண்ணுவான்னு சொல்லிட்டு நானே எதிர்பார்க்கல." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கண்மணி வந்து சொல்றாங்க, "சரி சார், அதான் எங்க அத்தைய கொண்டு வந்து நீங்க வந்து அங்க சாட்சி சொல்ல வச்சீங்கல்ல, அது மாரி நம்ம வேற ஏதாவது சாட்சி ரெடி பண்ணா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "என்னது உங்க அத்தைய நான் வர சொன்னேனா? அவங்க எப்படி வந்தாங்க? இவங்க யாரு என்னன்னு எனக்கே தெரியாது. அவங்களா வந்து சாட்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு இருக்கிற கோவத்துக்கு உங்கள விட பல மடங்கு அவங்க தான் வந்து பழி வாங்குறதுக்காக துடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். எனக்கு என்னமோ வந்து அவங்களே வந்து இந்த கேஸ முடிச்சு வச்சுருவாங்கன்னு நெனைக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. எப்படியோ வந்து நல்லபடியா வந்து அந்த மாறனுக்கு வந்து தண்டனை வாங்கி குடுத்தா போதும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கண்மணி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன வச்சுடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா வீரா வந்து தற்செயலா நடந்து போறாங்க. "ஏய் வீரா இங்க வாடி" அப்படிங்கிற மாரி கூப்பிடுறாங்க. போனோனே "என்ன கண்மணி என்ன கோவமா இருக்க?" அப்படிங்கிற மாரி கேட்டவுடனே, "உன்ன யாருடி போய் வாதாட சொன்னது? நம்ம அண்ணன வந்து கொன்னவனுக்காக போய் சப்போர்ட் பண்ணி வாதாடிக்கிட்டு இருக்க." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "இங்க பாரு கண்மணி, நான் பழையபடி திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அத கொலைன்னு சொல்லாத. அது வந்து ஒரு இதுதான், ஆக்சிடென்ட் தான். அத வந்து நீ கொலைன்னு சொல்றதால வந்து ஒண்ணும் மாறப்போறது கிடையாது. சரியா? மாறன காப்பாத்துறதுக்காக நான் என்னனாலும் பண்ணுவேன்." "என்ன சொன்ன? கொலைகாரனா? அவன் கொலைகாரன் கிடையாது. என் புருஷன். சரியா? என் புருஷன காப்பாத்துறதுக்கு எந்த அளவுக்கு வேணா நான் இறங்கி போவேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம கண்மணி வந்து சொல்றாங்க, "ஏய் இங்க பாரு, அந்த மாறனுக்கு வந்து தண்டனை வாங்கி குடுக்காம நான் விடவே மாட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "ஏய் பார்ப்போம். நீயா நானான்னு பார்த்துருவோம். நீ வந்து சொல்றது நடக்குதா? இல்ல நான் சொல்றது நடக்குதான்னு கோர்ட்ல வச்சு பார்த்துருவோம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து வீரா வந்து நேரா வெளியில போறாங்க. வெளியில வந்து அவங்க அண்ணனோட ஆட்டோ வந்து நின்னுகிட்டு இருக்குல்ல, அந்த ஆட்டோல போய் உட்கார்ந்துடுறாங்க. பாண்டியனோட ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுடுறாங்க. எடுத்து வச்சுட்டு அத பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணி கண்ணீர் விட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. "அண்ணே சாரிண்ணே, மன்னிச்சிருண்ணே. உன்னைய கொன்னவர் வந்து எங்க மாமான்னு தெரிஞ்சு அவருக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலையில இருக்கேன். ஏன்னா கண்மணியோட ஹஸ்பண்ட் ஆயிட்டார் அவரு. அவர் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னா கடைசியில கண்மணி தான் ஃபீல் பண்ணுவா. அதனால வந்து யாருக்குமே எந்த இதுவுமே ஆகாம நான் வந்து மாறன வந்து எப்படியாவது வெளியில கொண்டு வரணும். மாறன் வந்து நிரபராதினே. எந்த தப்புமே பண்ணாம அவன் போய் எதுக்குண்ணே ஜெயிலுக்குள்ள இருக்கணும். அது மட்டும் இல்லாம ஆக்சிடென்ட் பண்ணது ஒரு ஆளு. அதுக்காக போயிட்டு இவன் பழிய போட்டுக்கிட்டு இருக்கான்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க அண்ணனோட ஃபோட்டோல பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாண்டியராஜன் சார் இருக்கார்ல, அவர் வந்து சொன்னது ஞாபகம் வருது. "ஏம்மா பொய் வந்து நம்ம கண்ணு முன்னாடியே இருக்குமா, ஆனா உண்மை வந்து நம்மகிட்டயே இருக்கும். அத வந்து நம்ம தேடி கண்டுபிடிக்கிறது தான் முக்கியமான வேலை." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்கல்ல. அத யோசிச்சுக்கிட்டு, "அண்ணே எது உண்மைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுண்ணே. அத எப்படி நிரூபிக்கணும்னு தெரியாம தான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன்." அப்படி சொல்லி ஃபீல் பண்ணி அந்த ஆட்டோலயே படுத்து தூங்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் பார்த்தா எல்லாருமே கோர்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு ரோட்ல இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்துக்கிட்டு, "என்ன இந்த ரோட்டுக்கு கூட்டு வந்திருக்கியேம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியராஜன் வந்து கேட்காங்க. "இல்ல சார், எங்க அண்ணன் ஆக்சிடென்ட் ஆன இடம் வந்து இந்த இடம் தான் சொல்றாங்க. அதனால வந்து இந்த கேஸ வந்து இந்த இடத்துல வச்சு விசாரிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "பரவாயில்லையேம்மா, சூப்பர். இதுவும் வந்து உண்மை வெளியில வர்றதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். விசாரணை ஆரம்பிம்மா." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "சார் இங்க வாங்க." அப்படிங்கிற மாரி சொன்னோனேயும், அந்த ஐ விட்னஸ் இருக்கார்ல சந்திரன், அவர் வந்து வர்ற மாரி தான் காட்டுறாங்க. வந்த உடனேயும், "சரி சார், நீங்க வந்து இப்ப எந்த இடத்துல இந்த ஆக்சிடென்ட்ட பார்த்தீங்க? அந்த இடத்துல போய் நில்லுங்க." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவர் போய் நிக்காரு. "சரி சார், அதாவது மாறன் வந்து கார் ஓட்டிட்டு வந்தான்னு சொன்னீங்கல்ல, அந்த கார் எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லுங்க." அப்படிங்கிற மாரி கேட்காங்க. "அங்கேருந்து வந்ததும்மா." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சரி, அந்த கார நீங்க வந்து அப்பனா கண்டிப்பா அது மாறன் தான் கரெக்ட்டா பார்த்துட்டீங்க அப்படியா?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "ஆமா பார்த்தேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சரி, வண்டி கார் நம்பர் நோட் பண்ணிட்டீங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. "ஆமா, கார் நம்பரே நான் பார்த்துட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "வண்டி ரொம்ப வேகமா போச்சோ?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "ஆமாம்மா, ஆட்டோ முன்னாடி போச்சு. இது சேஸ் பண்ணி வேகமா போச்சு." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. சரி கார்த்தி, நீங்க ஒரு கார் எடுத்துட்டு மாறன் வந்து கார் ஓட்டிட்டு வந்தான்னு சொன்னார்ல, அந்த இடத்துக்கு போய் கார நிப்பாட்டுங்க." அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. கார நிப்பாட்டுறாங்க. அந்த காரோட நம்பர் பிளேட்ட பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பார்த்துட்டு, "நம்பர் தெரியலையேம்மா." அப்படிங்கிற மாரி சொல்றாரு சந்திரன் வந்து. "இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வாங்க கார்த்தி." அப்படிங்கிற மாரி சொன்னோனே பக்கத்துல வராங்க. "சார் இப்பயாவது வந்து நம்பர் பார்த்து சொல்லுங்க." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "இப்பயும் தெரியலையே." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இதெல்லாம் பாண்டியராஜன் வந்து நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. "சரி இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வாங்க கார்த்தி." அப்படின்னு சொன்னோனே, இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வந்துடுறாங்க. திருப்பி பார்த்தாலும் ஒண்ணும் தெரியல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரி அவர் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காரை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு காரை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அப்போ பார்த்துட்டு, இப்போ நம்பர் தெரியுதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "சார் பார்த்தீங்களா, அங்கே இருக்கிற காருக்கு இவருக்கு நம்பரே தெரியல. அதுவும் வண்டி வந்து ரன்னிங்கில் இருந்த கார் நம்பர் வந்து இவர் நோட் பண்ணியிருப்பாரு. நீங்கள் நம்புறீங்களா?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "யோ என்னைய தெரியுதாயா?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியராஜன் வந்து காமெடி பண்ணுறாரு. "தெரியுது சார் தெரியுது. ஆளை மாற்றி யார்ட்டுன்னு பேசிக்கிட்டு இருக்காத, போய் என்கிட்ட ஓரமாக நில்லு." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "சார் இன்னொரு டெஸ்ட்டுக்கு அனுமதி கொடுங்க." அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, "சரிம்மா பண்ணு." அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, "கார்த்தி நீங்களும் இன்னொருத்தரும் போய் பைக்கை அங்கேருந்து ஓட்டிட்டு வந்து பக்கத்தில் நிப்பாட்டுங்க." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பைக்கில் வந்து அவர் வேகமாக வந்து பக்கத்தில் வந்து நிப்பாட்டுறாரு. இறங்கின உடனே வந்து அந்த சந்திரன் இருக்கார்ல, அவர்கிட்ட கேட்குறாங்க, "சார் பைக் யார் ஓட்டிட்டு வந்தது?" அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனையும்,
இவங்க 2 பேர் தான் ஓட்டிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லிடுறாரு. அதில் யார் சார் பைக் ஓட்டுனது அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. பைக் ஓட்டுனது வந்து கார்த்தி, பின்னாடி உட்கார்ந்தவர் வேற ஒருத்தர். ஆனால் பின்னாடி உட்கார்ந்துருந்தவர் வந்து பைக் பக்கத்தில் நிற்க வச்சுருக்காங்க. கார்த்திகை தள்ளி நிற்க வச்சுருக்காங்க. அவராக யோசிச்சுட்டு இவர் தான் பைக் பக்கத்தில் நிற்காரு, இவர் தான் ஓட்டியிருப்பான்னு சொல்லிட்டு இன்னொருத்தரை வந்து கை காட்டிடுறாரு. பார்த்தீங்களா சார், இவருக்கு வந்து பார்வையே கெட்ட பார்வை தான், கிட்டத்தில் இருக்கிறது தான் தெரியும், அதனால் இவர் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நல்லா போய் சொன்ன போயா வாயா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டில் வந்து வடிவை வச்சு விசாரிக்காங்க. அதாவது நம்ம இவங்களோட அத்தை இருக்காங்களே, கண்மணியோட அத்தை, அவங்க வச்சு விசாரிக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வீரா தான் விசாரிக்காங்க. சரிம்மா, உங்கள் பையன் வந்து இறந்துட்டாரு, நீங்கள் அதுக்கடுத்து எதுக்குமா நீங்கள் வந்து ராமச்சந்திரன் வீட்டில் போய் வேலைக்கு சேர்ந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்குன்னு என் பையனை விட்டா வேறு யார் இருக்கா, வேறு வழி இல்லை, அதனால தான் அங்கே போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது உங்களை அந்த வீட்டில் ஆதரவாக வச்சுக்கிட்டது யாருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, ராமச்சந்திரன் ஐயா தான் நல்லா பார்த்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாருங்கம்மா, நீங்களே உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவங்க வந்து அப்படியே அமைதியாகவே இருக்காங்க. நம்ம வடிவு வந்து அப்படின்னா அந்த வீட்டில் மாறன்கிட்டலாம் பேசியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவன்கிட்ட நான் பேச மாட்டேன், அவன் மூஞ்சியவே நான் முழிக்க மாட்டேன், ஏன்னா அவன் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி பிடிக்காதவனை அந்த வீட்டில் வச்சே நீங்கள் விஷம் வைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குல்ல, வச்சுருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்காங்க. அதை கேட்டவொடனே வடிவுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.